எங்க அம்மாக்கு நிறைய பயம் இருக்கும். அஃப்கோர்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது ஒரு தயக்கம் இருக்கும். எங்க அம்மா பயப்படுவாங்க தான். ஆனா எங்க அம்மா அந்த நிமிஷம் தான் பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றது? இல்ல அந்த பிரச்சனை என்கிட்ட வராம இருக்க என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி விஷயம்லாம் எங்க அம்மா யோசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா திருப்பியும் நாங்க அனுப்பவே மாட்டாங்க. அது தெரியும். ஆல்ரெடி நான் அவங்களால போகாம இருந்தேன். இப்ப எங்க அம்மா என்ன அனுப்ப மாட்டாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும் கண்டிப்பா. அதே மாதிரி அங்க நான் போகாம இருக்க என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் எங்க அம்மா பண்ணி வைப்பாங்க. உண்மையிலே ரூம் விஷயம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அதுல இருக்கிற சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க என்ன வேணா பண்ணக்கூடிய ஆளுங்க. உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அதனால சொல்லிட்டேன். எங்க அம்மா இப்ப கொஞ்சம் பயந்துட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் எங்க அம்மா பண்ற வேலையை பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் எங்க அம்மா ஒரு பயம் வந்துடும். அதுக்கப்புறமா யோசிப்பாங்க எங்க அம்மா என்ன பண்ணலாம். எங்க அம்மா வேற மாதிரி. ஆனா எனக்கு கூட லைட்டா வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். அவங்க நம்மளதான் பாக்குறாங்க. வேற ஏதாவது பேசுங்க. தெரிஞ்ச அப்பதான் வேண்டாங்க ப்ளீஸ். வச்சுக்கிட்டே இரு, எனக்கு கோவம் ஏறிக்கிட்டே இருக்கு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்குன்னா தெரியட்டும், அவங்க ஏதாவது உனக்கு பண்ணிருக்கட்டும். அவங்க எந்த கிதிக்கு போறாங்கன்னு மட்டும் பாரு. தெரியுமா, எதை நீங்க சொல்லணும் வேற நினைக்கிறீங்க? ஏன் நீ வேண்டாம். அப்பவே டாபிக் பாத்தீங்கன்னா ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்லடா, நிஜமாதான் அங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குடா. ஒரு நாள் அம்மா ஆரம்பிச்சு ஏதோ ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணாங்கடா. அவங்க செம்மையா அழுதாங்க. அழுதவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க. வாங்க நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாமா? இப்ப என்ன, நாங்க இதை பத்தி பேசக்கூடாது அதானே? நீயும் சொல்ல மாட்ட, நாங்களும் பேசக்கூடாது அதானே? சரி, நான் பேசல. நீ எப்ப சொல்றியோ சொல்லு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு. புரிஞ்சுதா? ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்ககிட்ட கேட்காம விட போறது இல்ல. அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட வாங்குவாங்க பாரு. சரிம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. நானும் உங்களை